லாஸ்ட் எபிசோட்ல அவளுக்கே தெரியாம ஹீரோவோட பில்டிங் முன்னாடி வந்து நிக்கிறா. அதுக்கப்புறம் என்ன நடந்தது வாங்க பார்க்கலாம். நம்ம எதுக்கு இங்க வந்தோம், இங்க இருந்து போலான்னு அவளும் திரும்பி கிளம்பும் போது அங்க ஹீரோ நின்று இவளை பார்த்துட்டு இருக்கத பார்த்துடுறா. அப்புறம் என்ன, ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள போய் பேசுறாங்க. என்னாச்சு, எல்லாம் ஓகே தானே? இந்நேரம் நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னு ஹீரோ கேட்க, இல்ல அது வந்து நான் தூங்கிட்டு இருக்கும்போது நைட்மேர் வந்ததா, ஸோ டிஸ்டர்ப் ஆயிட்டேன், சரின்னு ஒரு குட்டி வாக் போலான்னு வந்ததா சொல்றான். இதை கேட்டு ஹீரோ என்ன நினைச்சானோ கொஞ்ச நேரம் யோசிச்சு, உங்ககிட்ட டைம் இருந்தா நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்குறான். இப்போதைக்கு அவளுக்கு தூங்குறதுக்கான ஒரு நல்ல இடம் இருந்தா போதும்ன்றது அவன் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டு இருந்தது. அதனால சரின்னு சொல்றான். ஆனா என்ன கேட்டா இவன்னு திருப்பி யோசிச்சு பார்க்கும்போது, என்ன கல்யாணமா அப்படின்னு ஷாக் ஆகி பார்க்க, ஹீரோயினோட இந்த ரியாக்ஷனை பார்த்த ஹீரோவும், இல்லை நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டதை நீங்கள் மறந்துடுங்க, டைம் ஆச்சு, நானும் தூங்க போகிறேன், நீங்களும் போய் தூங்கலான்னு சொல்ல, இல்லை இல்லை நான் கிளம்புறேன், நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு மன்னிச்சிடுங்கன்னு அவ சொல்ல, இந்நேரமான அவனும் டைம் பார்க்குறான். இது விடிய காலை 3 மணி. இப்படி நைட் சூட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கான்ற மாதிரி ஹீரோவும் பார்க்க, இல்லை இல்லை நான் சொன்னேனே தூங்கிட்டு இருந்தேன்னு, சும்மா வாக் வந்தேன், நானே போய்க்கிறேன்னு சொல்லிட்டு அவ அவசரமா அங்கிருந்து ஓடுறான். ஆனா வெளியே வந்த ஹீரோயினோ எங்கடா போறதுன்ற மாதிரி முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ கிட்ட இருந்து அவளுக்கு ஒரு மெசேஜ் ரிசீவ் ஆகுது. அதை பார்த்தவா நேர ஹீரோட வீட்டுக்கே வரா. அதுல என்ன இருக்கும்னா, இந்த நேரத்துல அவங்களுக்கு டாக்ஸி கிடைக்கிறது கஷ்டம்தான். அப்புறம் ஜஸ்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், நான் இன்னும் பாஸ்கோட மாத்தலன்னு சொல்றான். சோ ஸ்வீட். நம்ம நினைக்கிற அளவுக்கு இவன் ஒன்றும் அவ்வளோ மோசம்லாம் இல்லை, நல்லவனா தான் இருக்கான், நம்ம மேல அக்கறைலாம் எடுக்கிறான் அப்படின்ற மாதிரி அவ நல்ல விதமா பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ அவனோட டோரை லாக் பண்ற சத்தம் கேட்டதும், இவனை வந்து நான் என்ன பண்ணிட போறேன், ஏன் தான் இப்படி பண்றான், ச்சே நான் இங்க இருக்க மாட்டேன், காலையிலேயே பஸ்ஸை பிடிச்சி இங்கேருந்து எஸ்கேப் ஆக போகிறேன், 5 மணிக்கு அலாரம் வச்சு அவளோ தூங்க போயிடுறான். ஆக்சுவலி ஹீரோவுக்கு எப்போதுமே அவனோட பெட்ரூம் டோரை லாக் பண்ணி தூங்குறது தான் பழக்கம். ஆனால் அது ஹீரோயினுக்கு என்னவோ ஹியூமிலேட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதாவது இவ போய் அவனை என்ன பண்ணிட போகிறான்ற மாதிரி அவள் புலம்பிக்கிட்டே தூங்குறான். அடுத்த நாள் காலையில் ஹீரோவுக்கு ஏதோ ஜோராக சத்தம் கேட்குது. அவனும் பில்டிங் மேனேஜருக்கு கால் பண்ணி மறுபடியும் மேல் வீட்டுக்காரங்க ஏதோ ட்ரில்லிங் பண்ணுறாங்க போலன்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இல்லையே, சத்தம் வேற எங்கிருந்தோ வருதேன்னு அவனும் மெதுவாக போய் பார்க்க, இது நம்ம ஹீரோயின் கும்பகர்ணம் மாதிரி கொரட்டை விட்டு தூங்குறான். அதை பார்த்த ஹீரோ சர்ப்ரைஸ் ஆறான். ஆனால் எதுவுமே பண்ணாமல் நைஸாக டோரை மட்டும் லாக் பண்ணிட்டு போயிடுறான். ஃபைனலி 5 மணிக்கு அலாரம் சத்தத்தை கேட்டு அவன் முழிக்கிறான். 2 மணி நேரம் தான் தூங்கியிருக்குமா, ரொம்ப டயர்டாக இருக்கு. நோ, ஆனால் அவன் எந்திக்கிறதுக்குள்ள நான் இங்கேருந்து எஸ்கேப் ஆயே ஆகணும்னு அவளும் கடகடன்னு வரா. அப்போ அந்த பூனைக்குட்டி இருக்கே, அது பசிக்குதுன்னு சாப்பாடு கேட்குது. சரின்னு அவளும் சாப்பாடு வைக்கிறான். அந்நேரம் ஹீரோ வேலையை முடிச்சுட்டு திருப்பி வரான். இவ்வளோ காலையில எங்க போயிட்டு வரீங்கன்னு இவ கேட்க, இப்பதான் எந்திரிச்சிங்களான்னு அவன் கேட்க, ஆமா ஆமா இப்பதான் எந்திரிச்சேன், பஸ் பிடிச்சிட்டு இப்ப கிளம்பலான்னு இருக்கேன்னு சொல்றான். ஆனா நீங்க கரெக்டா இப்ப கிளம்புனீங்கன்னா கடைசி பஸ்ஸாச்சும் உங்களால பிடிக்க முடியும்னு சொல்றான். ஏன் இப்ப ரூடா பிஹேவ் பண்றீங்க, என்ன ஆச்சுன்னு கேட்க, நான் ஒன்றும் ரூடா பிஹேவ் பண்ணலையே, டைமை பார்த்தீங்களா, இந்நேரம் உங்களுக்கு கடைசி பஸ் தான் கிடைக்கும்னு சொல்றான். அவன் 5 மணிக்கு அலாரம் வச்சது காலையிலக்கு இல்லை, ஈவினிங்க்கு வச்சிருக்கான். ஏஎம்மா பிஎம்மா கூட செக் பண்ணாம கிறுக்கி மாதிரி வச்சுட்டு புலம்பிக்கிட்டு இருக்கான். இதுல அவ வயிறு வேற பசியில கூவிக்கிட்டு இருக்கு. சாப்பிட்றதுக்கு இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் மட்டும் தான் இருக்குன்னு அவங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது காலையில அவ ரொம்ப டீப் ஸ்லீப்ல இருந்தனால எழுப்பி விடலன்னு ஹீரோ சொல்றான். கூடவே அந்த புதியோட செட் ஆகலையா, ரொம்ப நாளா தூங்காத மாதிரி இருக்குதேன்னு அவன் கேட்கா. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயின்க்கு என்னன்னா, நம்ம மேல ரொம்ப அக்கறை எடுக்கிறான், ஒருவேளை நம்மள பிடிச்சி போச்சோ என்னவோன்னு அவளும் கேட்கா. ஹீரோ ஒரு நிமிஷத்துக்கு அவளை பார்க்குறான். பார்த்துட்டு, இல்லை நீங்கள் தப்பாக கணக்கு போட்டீங்க, ஆக்சுவலி உங்கள் இடத்துல யாராக இருந்தாலும் நான் இதுதான் பண்ணியிருப்பேன். அப்புறம் கல்யாணத்துக்கு ப்ரப்போஸ் பண்ணது ஏன்னா அது நம்ம 2 பேருக்குமே பெனிஃபிஷியலாக இருக்கும், அதனால இப்படி சொன்னதும் எப்படி பெனிஃபிஷியலாக இருக்கும்னு அவளும் முழிக்க. ஓகே, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஒரு கல்யாணத்துக்கு என்ன தேவை அப்படின்னு ஹீரோ கேட்க, கண்டிப்பாக லவ், அஃபெக்ஷன், கேரிங், அந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இவ சொல்கிறான். நீங்கள் சொல்கிறது என்னமோ கொஞ்சம் கரெக்டு தான், இதெல்லாம் தேவைதான். ஆனால் இது மட்டும்தான் தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்களே சொல்லுங்களேன், இப்போதைக்கு உங்களுக்கு என்ன வேணும், லவ் அஃபெக்ஷனா இல்லை வாழ்றதுக்கு ஒரு வீடா? இப்போ இந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்கிறதுன்னு ஹீரோயினுக்கு புரியல. இப்போதைக்கு அவளுக்கு வீடு தான் தேவை, ஆனால் ஒரு நாள் லவ் அஃபெக்ஷன் எல்லாமே கண்டிப்பாக தேவைப்படும்னு சொல்கிறா. ஓ, நான் நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கோன்னு நினச்சேன்,
பட் இட்ஸ் ஓகே. நம்ம பேசின இந்த கான்வர்சேஷனை இங்கே மறந்துடுங்க. ஹீரோ அப்படி சொன்னதும் சரின்னு அவளோ கிளம்புறான். அப்படி போய்கிட்டே இருக்கும்போது சுஜி அண்ட் ஹோரங் வந்து அவளை ஜாயின் பண்றாங்க. எதுக்காகடி எதுவுமே ஷேர் பண்ண மாட்டேங்கிற, தனியாவே கஷ்டப்படணும்னு நினைக்கிறியான்னு அவங்க திட்டுறாங்க. ஆக்சுவலி ஹோரங்கோட பாய் ஃப்ரெண்ட் தான் இந்த விஷயத்த சொல்லியிருப்பான். அவங்க ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாம இவளை நோக்கி வந்திருப்பாங்க. ஆனால் ஆன் த வேலவ கடிச்சிருப்பா. அப்புறம் சுஜி ஹீரோயினை அவளோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். சுஜி அவகிட்ட ஒரு டேட்டிங் ஆப்பையும் காட்டுறான். இங்க பாரு, புதுசா ஒரு ஆப் லான்ச் பண்ணிருக்காங்க. இதுல நம்ம டேட் பண்ணி ஒருத்தர் ஒருத்தருக்கு ரேட்டிங்லாம் கொடுக்கலாம். அப்புறம் அந்த ரேட்டிங்கை வச்சு தான் நமக்கு மேட்ச் செட் ஆகும். ஒருவேளை நமக்கு பிடிச்சவங்களோட ரேட்டிங் மேட்ச் ஆகலைன்னா நம்ம பே பண்ணி தான் அதை யூஸ் பண்ற மாதிரி இருக்கும்னு சொல்றான். வெல், இந்த டேட்டிங் ஆப்பை லான்ச் பண்ணது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோட கம்பெனி தான். இந்த ஆப்புக்கான பேரு டேட்டிங் நாட் மேரேஜ். ஸோ இங்கே ஒரு ப்ரெஸ் மீட் நடக்குது. அங்கே நிறைய கேள்விகள்லாம் கேட்குறாங்க. அப்போ ஆஸ் யூஷுவல் ஹீரோவும் டேட் பண்ணுறது தான் நல்லது, கல்யாணம் ஆச்சுன்னா அது ஒருத்தரோட ஃப்ரீடமை பறிக்கிற மாதிரி அப்படி இப்படின்னு லூஸ் மாதிரி ஒளர. மிஸ்டர் பட்ஜெட் பத்மநாபன் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம சங்கு இருக்கார்ல சிஓ, அவர் நீட்டாக எல்லாத்தையும் சமாளிக்கிறாரு. ப்ரெசன்டேஷன் முடிஞ்சதும் ஏப்பா இப்படி பண்ணுறேன், உன்னோட இந்த அழகான ஃபேஸு இன்வெஸ்டர்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான், வாயை மட்டும் தெரிந்துராத சாமின்னு சொல்ல ஹீரோவுக்கு காண்டாகுது. சரி அப்ப நீங்களே சமாளிங்கன்னு சொல்லிட்டு அவன் எஸ்கேப் ஆறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை சீனியர் ரைட்டர் மீட் பண்ணி, ஜிஹோ கண்ணா நீ என்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டடா, நீ நல்லா இருக்கணும் சக்சஸ் ஆகணும்னு தான் எனக்கும் ஆசை. அது என்னன்னா பழக்க தோஷத்துல தான் நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன், புரிஞ்சுக்கோயேன்ற மாதிரி சொல்ல ஹீரோயினும் ஸ்மைல் பண்றான். சரி வா நம்ம ஒரு ட்ரிங்க்குக்கு போலாமா, இன்னைக்கு என்னோட ட்ரீட்னு கூப்பிடுறாங்க. அங்க போய் பார்த்தா டைரக்டர் அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டரானா அந்த க்ரஷ் பையனும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓ, அப்ப இதுக்கு தான் அது டிராமா பண்ணிச்சோன்றது இவளுக்கு புரியுது. அது கூடவே டைரக்டர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது நம்ம கடந்து போற மாதிரி தான் இருக்கும், அதனால உங்களுக்குள்ள என்ன நடந்ததோ நீங்க பேசி சார்ட் அவுட் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல இந்த க்ரஷ் பையனும் மன்னிச்சிடு ஜிஹோ, நான் நிஜமாவே ரொம்ப போதையில இருந்தேன், எனக்கே தெரியலன்ற மாதிரி நடிக்கிறான். ஆக மொத்தம் இவங்க 3 பேருமே அவங்களுக்கான வேலை சரியா நடக்கணும்ன்றது தான் பாக்குறாங்க. ஆனா இதுல விக்டிமான நம்ம ஹீரோயின் எந்த மனநிலையில இருக்கா, அவ எந்த அளவுக்கு ஹர்ட் ஆயிருக்கான்றது அவங்களுக்கு கவலையே இல்லை. கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்த ஹீரோயினோ, போதும் நிறுத்துங்க, உங்களோட இந்த ஃபேக் ட்ராமால எனக்கு ஒரு துளி கூட இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அப்புறம் நான் ரைட்டிங்கே குவிட் பண்றேன், தயவு செஞ்சு உங்க தேவைக்கு என்னை நீ காண்டாக்ட் பண்ணாதீங்கன்னு பலார்னு 3 பேரையும் அடிக்கிற மாதிரி 4 வார்த்தை கேட்டுட்டு அங்கிருந்து போயிடுறான். வெளியில வந்த ஹீரோயினோ, நீ நல்லா பண்ண ஜிஹோ, நல்லா தான் பண்ணடி அப்படின்னு சொல்லிட்டு அவளே அப்ரிஷியேட் பண்ணிக்கிறான். அப்புறம் என்ன, அவளுக்கு தேவைப்படுற அந்த கம்ஃபோர்ட் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணி அவளுக்கு கிடைக்குது. 3 பேரும் சேர்ந்து ஒன்னா குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அப்புறம் சுஜிக்கு பாஸ் கிட்ட இருந்து கால் வர, அவசரம் வேலையா போறேன்னு கிளம்பிடுறான். ஹோரங்கோட பாய் ஃப்ரெண்ட் வந்து அவளை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறான். இன்னைக்கு நைட் இங்கே ஸ்டே பண்ணோன்னா பண்ணிக்கலான்னு சொல்ல, இல்லை நான் போறேன்னு சொல்லிட்டு அவளும் நடந்து பஸ் ஸ்டாப்புக்கு போக இன்னைக்கான கடைசி பஸ்ஸும் போயிடுச்சுன்னு பாக்குறான். ச்சே, நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, எல்லாருக்கும் திரும்புறதுக்கு ஒரு வீடுன்னு இருக்கு, ஆனா எனக்கு அது கூட இல்லையேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது அம்மா கிட்ட இருந்து கால் வருது. எப்படிமா இருக்க, நல்லா இருக்கியா, நல்லா சாப்பிடு, உன்னை நல்லா பார்த்துக்கோ அப்படி இப்படின்னு இவங்க விசாரிக்க அவளுக்கு இருக்கிற பிரச்சனையை சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம கத்தி அம்மா மேலேயே பஸ்ட் அவுட் ஆறா. இந்த உலகம் எப்படி ரன் ஆகுதுன்றதே அம்மாவுக்கு தெரியாது, அவங்க மேல நம்ம கத்திட்டோமேன்ற மாதிரி ஃபீலும் பண்றான். அம்மா இன்னும் ஃபோனை கட் பண்ணல. ஒருவேளை உனக்கு அங்கே கஷ்டமா இருக்குன்னா நீ நம்ம ஊருக்கே வந்துடுடா, உனக்குன்னு இங்கே ஒரு வீடு இருக்குல்ல, மறந்துடாதன்ற மாதிரி சொல்றாங்க. அம்மானா அம்மா தான். அடுத்த நாள் காலையில் ஜாகிங் போயிட்டு வந்த ஹீரோ கிட்ட செக்யூரிட்டி கார்டு சில திங்ஸ் வந்திருக்கு சார்ன்னு சொல்ல, இது ஹீரோயினோட திங்ஸ் தான், அந்த ஒர்க் ஷாப்லேருந்து அன்றைக்கி எப்படி வந்துட்டா இல்லையா, அப்போ அந்த க்ரஷ் பேனுக்கு மெசேஜ் பண்ணி இந்த அட்ரஸ்க்கு அனுப்பி வைன்னு சொல்லியிருப்பான். இப்போ ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி உங்கள் திங்ஸ் வந்துருச்சுன்னு இன்ஃபார்ம் பண்ண, அந்த பக்கம் அவள் சுஜி கிட்ட, இனி வேலை எனக்கு எதுவுமே இல்லை, ரைட்டிங்கும் குவிட் பண்ணிட்டேன், இங்கேருந்து என்ன பண்ண போகிறேன், நான் சொந்த ஊருக்கு போகிறேன்றத சொல்லிட்டு அவள் ஹீரோ வீட்டுக்கு வரா. திங்ஸ் எல்லாத்தையும் எடுக்கும்போது அந்த ஸ்கிரிப்டை மட்டும் அங்கே வச்சுட்டு பூனைக்கிட்ட, எனக்காக இதை நீ ரீசைக்கிள் பண்ணிடுறியா, எனக்கு இது வேணாம், இங்கே விட்டுட்டு போறேன்னு சொல்லிட்டு யாரோ வர சத்தம் கேட்குது. நம்ம ஹீரோன்னு அவளும் குனிஞ்சி க்ரீட் பண்ணும்போது
இது ஹீரோயின் ஹீரோ அம்மான்னு பார்த்து ஒரே ஓட்டம் ஓடி ரூம்குள்ள ஒளிஞ்சுக்கிறான். அம்மாவும் எப்பயும் போல ஏன்டா இப்படி பண்ற, நார்மல் மனுஷன் மாதிரி இரு, லவ் பண்ணு, கல்யாணம் பண்ணு, பிள்ளை குட்டி பெத்துக்கோ, ஏன்டா இப்படி இருக்கிற, என்னதான் சொன்னாலும் அவன் கிட்ட இருந்து பதிலே வரமாட்டேங்கின்னு, வேற ஏதாவது உனக்கு அப்படி இப்படின்னு பிரச்சனையாப்பா அப்படின்னு கேட்டதும், அம்மா சொல்லிட்டீங்களா, இப்போ நீங்க போலாம் அப்படின்னு அவன் கத்துறான். சரி சரி நான் போறேன், ஆனா நீ கல்யாணம் பண்ணிக்கலன்னா அப்பா டைவர்ஸ் பண்ணிடுவாரு, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அவங்க போனதும் ஹீரோயினும் நைஸா வெளில வந்து பின்னாடி வந்து நிக்க, இவனுக்கு அள்ளு விட்டுருது. நீங்க எப்போ இங்க வந்தீங்கன்ற மாதிரி அதுக்கப்புறம் கேட்கா, சாரிங்க பயந்துட்டீங்களா, நான் அப்பவே வந்துட்டேன், அம்மா வந்திருந்தாங்கன்னு உள்ளே ஒளிஞ்சிருந்தேன், அப்புறம் எனக்கு வேலை எதுவும் இல்லை, அதனால நான் சொந்த ஊருக்கே போறதா பிளான் பண்ணியிருக்கேன்னு சொல்ல, ஓ அப்படியா, சரி ஓகே, நீங்க எங்க போனாலும் நல்லா இருப்பீங்க, ஏன்னா நீங்க ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சன், இருந்தாலும் ஆல் தி பெஸ்ட்னு ஹீரோ சொல்ல, அவனை தேங்க் பண்ண ஹீரோயினோ நீங்களும் நல்ல ஒரு ஆளை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க, செட்டில் ஆங்கன்னு சொல்றா. இல்ல அது கண்டிப்பா நடக்காது. ஓ நான் உங்களை ப்ரப்போஸ் பண்ணதுனால மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க போல, அது பண்ணது நீங்கன்றனால மட்டும்தான், எனக்கு நீங்க தான் தேவைப்படுறீங்க, கல்யாணம் கிடையாது, அதனால தான் ப்ரப்போஸ் பண்ணேன், ஸோ தட் மாசம் மாசம் எனக்கு மந்த்லி ரெண்ட் கரெக்டாக கிடைக்கும்ல, எங்க அம்மா வந்து பேசினதும் பார்த்துருப்பீங்கல்ல, அவங்களும் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, ஸோ அவங்களும் இனி என்னை டார்ச்சர் பண்ண மாட்டாங்க, எனக்கும் என்ன வேணுன்றது கிடைச்சிட்டு இருக்கோம், அப்புறம் உங்களுக்கும் வீடு தேவை, ஸோ இது எல்லாமே எல்லாருக்கும் ஒரு வின்-வின் சிச்சுவேஷன்னால தான்னு நம்ம பட்ஜெட் பத்மநாபன் மறுபடியும் அவன் போட்ட கால்குலேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஆனால் இது எல்லாத்துக்கும் நடுவில் ஹீரோயின்க்கு என்னன்னா, ஐ நீட் யூ அப்படின்ற, அதாவது எனக்கு நீ தான் தேவைன்ற மாதிரியான வேர்ட்ஸ் யாருமே சொன்னதே இல்லை. ஸோ அவள் அதை மட்டும் பிடிச்சிக்கிறான். அப்புறம் பாய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறா, டிக்கெட்டும் வாங்குறான். அவளுக்குள்ள ஒரே விஷயம் தான் ஓடிக்கிட்டு இருக்குது, நம்ம எவ்வளோ கனவோடு இங்கே வந்தோம், பெரிய ரைட்டர் ஆனோன்னு ஆசைப்பட்டோம், ஆஃப்டர் ஆல் இருக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லாமல் போச்சு, அதனால தான் இப்போ எதுவுமே அச்சீவ் பண்ணாமல் திருப்பி சொந்த ஊருக்கு போகிறோமேன்ற அந்த வருத்தம் அவளுக்குள்ள வாட்டி எடுக்குது. திடீர்னு என்னடா ஹீரோ அங்கேருந்து நடந்து வரானேன்னு பார்த்து இவ ரொம்ப ஷாக்காரா. அவன் நேராக அந்த பஸ்ஸை பார்த்து உள்ளே வந்துடுறான். நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தேன், நீங்கள் எடுக்கவே இல்லை, இந்தாங்க உங்களோட ஸ்கிரிப்டை விட்டுட்டு போறீங்களேன்னு கொடுக்குறான். இவ ஃபோன் உள்ளே இருக்காதான் எடுக்க முடியலன்னு சாரி சொல்ல கொடுத்துட்டு அவனும் போறான். அவன் போயிட்டே இருக்கான், இவ்வளோ பார்த்துக்கிட்டே இருக்கான். இவ்வளோ பெரிய உலகத்துல இத்தனை வருஷத்துல யாரும் என்கிட்ட எனக்கு நீ தான் வேணும்னு சொன்னதே இல்லை, ஒரே ஒருத்தன் தான் சொல்லியிருக்கிறான், அவனும் போறானே அதோ அப்படின்றதான் அவன் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. என்ன நினைச்சாலோ ஓடி வந்து ஹீரோவை பிடிச்சி என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்க, அவன் பேனு பார்த்துக்கிட்டே ஹான்னு சொல்கிறான். ஒரே ஒரு நிமிஷம் இருக்கீங்களா, நான் டக்குன்னு போய் லக்கேஜ் எடுத்துகிட்டு வரேன், பஸ் டிரைவர் கூட திட்டிகிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அவள் வேகமாக போக, ஹீரோ அவளை கூப்பிட்டு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, உங்களுக்கு என்ன பிடிக்குமா என்ன அப்படின்னு ஹீரோ கேட்க, ஆஹா இல்லை பிடிக்காது அப்படின்னு அவளும் அங்கிருந்து கத்துறான். அதை கேட்டுதான் ஹீரோவும் சாட்டிஸ்ஃபைடாரான். ஆனா இங்க பாத்தீங்களா மக்களே, எல்லாரும் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி லவ் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க, ஒருத்தர் ஒருத்தரை பிடிச்சா மட்டும்தான் கல்யாணமே பண்ணிப்பாங்க. ஆனா இங்க என்ன நடக்குது, பிடிக்காதுல பிடிக்காதுலன்றது கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறம் தான் கல்யாண ப்ரப்போசலே நடக்குது.